என் கேர்ள் ஃப்ரெண்ட் உலகத்துல இருக்க எல்லாரையும் விட நான் அதிகமா லவ் பண்ணணும். என்ன மட்டும் தான் லவ் பண்ணணும். என் கூடயே இருக்கணும். இப்படின்னு கேட்கக்கூடிய பாய் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உண்மையாவே அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி ஆயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு படம் தான் அப்சஷன். இந்த படத்துல முக்கியமான கேரக்டர் நம்ம ஹீரோ பியர் அண்ட் ஹீரோயின் நிக்கி. இவங்க 2 பேருமே ஒரே இடத்துல வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரே டீம்ல. அந்த டைம்ல ஹீரோக்கு வந்து ஹீரோயின் மேல பயங்கரமான கிரஷ் இருக்கும். அவர் எத்தனையோ தடவ ப்ரொபோஸ் பண்ண ட்ரை பண்ணுவாரு. பட் அவரால முடியாது. சோ அவர் ஒரு வித்தியாசமான முடிவு எடுக்கிறாரு. எப்படின்னா விஷ் விலோ அப்படின்னு ஒரு விஷயத்த வாங்கியிருப்பாரு. அதுல வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கும்னா என்ன வேண்டி அதை உடைச்சாலும் அது அப்படியே நடக்கும் அப்படின்னு போட்டிருக்கும். இவர் வந்து அது ஒரு சாதாரண விஷயமா நினைச்சிட்டு என்ன பண்ணுவார்னா நிக்கி எப்பவுமே என் மேல ரொம்ப காதல்ல இருக்கணும். என்ன மட்டும் தான் லவ் பண்ணணும் உலகத்துல இருக்கிற எல்லாரையும் விட அப்படின்னு சொல்லிட்டு அதை உடைச்சிருவாரு. அந்த செகண்ட்ல இருந்து ஹீரோட லைஃப் அப்படியே மாறிடும். பிகாஸ் நிக்கி உண்மையாவே அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் அந்த லவ் சாதாரண லவ்வா இல்ல அப்சசிவ் லவ்வான்னு அந்த படம் போக போக தான் நமக்கு தெரியுது. ஒரு கட்டத்துல அவங்க ஒரு சைக்கோபாத் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறது அந்த படத்தோட எண்ட்ல கிளைமேக்ஸ்ல வந்து டைரக்டர் செம்மையா ரிவீல் பண்ணிருப்பாரு. சைக்கோபாத்தோட உச்சகட்டம் அப்படின்னு இந்த படத்துல நம்ம சொல்லலாம். ஹீரோயின் வந்து செம்ம ஆக்டிங் பண்ணிருப்பாங்க. உண்மையாவே வந்து ஒரிஜினல் நிக்கி, அப்சஸ்ட் நிக்கி அப்படிங்கிற 2 வேரியேஷன் வந்து அவங்க படத்துல காட்டியிருப்பாங்க. இந்த படத்தை போய் நீங்க பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோட கமெண்ட்ல ரிவ்யூ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க இல்ல அவங்களே டாக்ஸிக்கா இருக்காங்க அப்படின்னாலும் அவங்கள மறக்காம டேக் பண்ணிடுங்க.